சோலார் பேனல் அரசியல். ஆமாங்க. நேத்து நான் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணியிருந்தேன். அவரு என்கிட்ட பேசும்போது சோலார் பேனல்ல ஒரு அரசியல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டேன். அவர் எந்த விஷயத்த மீன் பண்றாரு அப்படின்னா, சப்சிடியில கொடுக்கக்கூடிய சோலார் பேனல். அதாவது டிசிஆர் சோலார் பேனல்னு சொல்லுவோம். இந்த சப்சிடி சோலார் பேனலோட ரேட் ஜாஸ்தியா இருக்கு. சப்சிடி இல்லாம சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? வேணும்னே இந்த சப்சிடி சோலார் பேனலோட ரேட்டை ஏத்தி அந்த பணத்தை தான் நமக்கு வந்து மானியமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எதனால நிறைய கஸ்டமர்ஸ் இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, சப்சிடி சோலார் பேனலோட பிரைஸ் அதிகமா இருக்கிறது. ஆமாங்க, உண்மையாலுமே சப்சிடி சோலார் பேனலோட விலை அதிகம் தான். பட் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நான் டிசிஆர்னு சொல்லுவோம். அதாவது சப்சிடியில் இல்லாத சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது டைரக்டா மேனுஃபேக்சரர் ப்ரொடக்ஷன் பண்ற சோலார் பேனலை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட வீடு அல்லது இண்டஸ்ட்ரியில நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றோம். ஸோ இதுக்கு பெரிய ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கல. அதாவது பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி இந்த மாதிரி ரிலேட்டடான ஐஇசி, ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட்ல சோலார் பேனல்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் இதை தாண்டி சப்சிடிக்கு இருக்கிற மாதிரியான அப்ரூவல் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த நான் டிசிஆர் பேனலுக்கு கிடையாது. பட் டிசிஆர் பேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றோம். உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு ஒரு வீடு வச்சுக்கோங்க. இந்த ஏ அப்படின்ற வீட்டில் நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு மாசத்துல சப்சிடி இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே சோலார் செட்டப்பை எடுத்துட்டு போய் இன்னொரு வீட்டு பி அப்படின்னா அந்த வீட்டுல இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப அதே சிஸ்டத்தை வச்சு நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரே சிஸ்டத்துக்கு வேற வேற சப்சிடியை வெவ்வேறு கஸ்டமர் பேர்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுனா ஒரு பெரிய ஸ்கேமா வந்துடும். அதாவது ஒரு செட்டப் தான். இந்த செட்டப்பை வச்சு நீங்க 100 பேர்ல 1000 பேருக்கு வேணாலும் சப்சிடியை கிளைம் பண்ண முடியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசிஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அந்த டிசிஆர்ல சீரியல் நம்பர் அப்படின்றது சோலார் பேனல் மேனுஃபேக்சரர்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் வரைக்குமே லிங்க் பண்றாங்க. ஸோ ஒரு முறை ஒரு சைட்ல இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி நீங்க இதோட சீரியல் நம்பரை நம்ம கவர்மெண்ட் போர்ட்டல்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேனலை வேற எங்கேயுமே உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது விஷயம், அந்த சீரியல் நம்பர் வச்சு எந்த ஜியோ டைல் அதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூட் முதற்கொண்டு கேப்சர் பண்றாங்க, எந்த லொகேஷன்ல இந்த சீரியல் நம்பர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது முதற்கொண்டு நம்ம கவர்மெண்டால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான ப்ராசஸ் இந்த டிசிஆர் சோலார் பேனல்ல அடங்கி இருக்கு. ஸோ இது மாதிரியான நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால இந்த பேனலோட ரேட் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நான் டிசிஆர் அப்படின்ற பிரைஸ் டிசிஆரை விட ரொம்பவுமே கம்மியா இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் டிசிஆருக்கும் நான் டிசிஆருக்கு இருக்கு. ஆஸ் அ சோலார் இன்ஸ்டாலரா எங்களை கேட்டாலுமே டிசிஆரோட பிரைஸ் கம்மியா அப்படின்னா கிடையாதுங்க. உண்மையாலுமே அது ஜாஸ்தி தான். பட் அதோட பிரைஸ் குறையிற பட்சத்துல நிறைய சப்சிடி சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸை அதிகப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா இப்பவே 5 கிலோவாட்டுக்கு மேல இன்ஸ்டால் பண்ற எல்லாருமே நான் டிசிஆர் சோலார் பேனல் தான் யூஸ் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல இது 3 கிலோவாட்டா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய வீடுகளுக்கு சப்சிடியில சோலார் போட முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ டிசிஆர் சோலார் பேனல் உண்மையாலுமே காஸ்ட்லி தான். பட் வேற வழி இல்லை. நாம ஹானஸ்டா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தரமான சோலார் சிஸ்டத்தை கொடுக்க நாங்க தயார். தரமான சோலார் சிஸ்டத்தை போடுறதுக்கு நீங்களும் தயாரா இருந்தீங்கன்னா மறக்காம க்ரோயினா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்சிடியில் உங்க வீட்டுக்கு சோலார் சிஸ்டத்தை நாங்க போட்டு தரோம். தேங்க்யூ.